சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் தற்போது வரை 350க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, பட்டினப்பாக்கத்தை பொறுத்தவரை விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? அங்குள்ள கள சூழல். கடந்த சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தியொட்டி சென்னை முழுவதுமே விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சென்னையில் சென்னை மாநகர காவல்துறை தரப்பிலிருந்து 1524 சிலைகள் சென்னையில் வைத்து வழிபட அனுமதி வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த ஒரு வார காலமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இந்த சிலைகள் வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஒரு வாரமாக இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜை என்பது நடத்தப்பட்டு வந்த நிலையில் காவல்துறை அனுமதிக்கப்பட்ட தினமான இன்று சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து விநாயகர் சிலைகள் பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டு கரைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறையை பொறுத்தவரையில் சென்னையில் 4 இடங்களில் இந்த சிலைகளை கரைப்பதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நீலாங்கரை, திருவெற்றியூர், காசிமேடு மற்றும் பட்டினப்பாக்கம் ஆகிய கடற்கரைகளில் இந்த சிலைகளை கரைக்க காவல்துறை அனுமதி வழங்கி அந்த சிலைகளை கரைப்பதற்கான பல்வேறு முன்னேற்பாடுகளையும் காவல்துறை தரப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று காலை முதலே பட்டினப்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலைகள் சென்னையின் பல்வேறு பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்டு கரைக்கப்பட்டு வருகிறது. விநாயகர் சிலையை பொறுத்தவரை பாதுகாப்புக்காக சென்னை நகரில் பொறுத்தவரையில் 16,500 காவலர்களும் அதேபோல் 2000 ஊர்காவல் படை என ஒட்டுமொத்தமாக 18,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். பட்டினப்பாக்கம் கடற்கரையை பொறுத்தவரை 2,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அந்த விநாயகர் சிலைகள் கரைக்கும் பணி என்பது முழுமையாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் சிலைகளை கரைப்பதற்கும் கிரேன்கள் உதவியும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 5 அடிக்கு குறைவாக இருக்கக்கூடிய சிலைகளை கையிலேயே கொண்டு வரப்பட்டு கரைக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் 5 அடிக்கு மேலாக உள்ள சிலைகள் கிரேன் உதவியோடு தற்போது கரைக்கப்பட்டு வரும் நேரடி காட்சிகள் நாம் பார்த்து வருகிறோம். சிலைகள் இந்த கரைக்கும் இந்த இடங்களில் பல்வேறு முன்னேற்பாடுகளும் காவல்துறை தரப்பில் எடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் காவல் உதவி மையங்கள், தற்காலிக கட்டுப்பாட்டு அறைகள் மற்றும் சிலை கரைப்பதற்கு அந்த கிரேன்கள் மற்றும் படகு உதவி உள்ள பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கடலோர காவல் படையின் பாதுகாப்பும் தற்போது இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல நீச்சல் தெரிந்த தன்னார்வலர்களுமே இங்கு இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். முழுமையாக இந்த சென்னையில் இருக்கக்கூடிய 4 இடங்களில் சிலை என்பது கரைக்கப்பட்டு இன்று இரவுக்குள்ளாக முழுவதுமாக சென்னையில் இருக்கக்கூடிய சிலைகள் என்பது கரைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.